Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. In the video நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா inheritance. So inheritance அப்படிங்கிறது it is a mechanism of deriving a new class from an existing class அப்படினு சொல்லுவோம். ஏற்கனவே ஒரு கிளாஸ் இருக்கு அப்படினா அந்த கிளாஸை வந்து பேஸ் கிளாஸா வச்சிட்டு நியூ கிளாஸ் வந்து டிரைவ் பண்ணோம் அப்படின்னா அது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீ அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இருக்கு சரிங்களா. ட்ரீ அப்படின்னா அதோடைய அட்ரிபியூட்ஸ் இருக்க வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அதே போல ட்ரீஸ் வந்து ஃபுட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பை அப்சர்விங் சன்லைட், வாட்டர், அப்புறம் மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுது ஃபுட்டை சரிங்களா. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்யான் ட்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸை டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீயோடைய சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ட்ரீங்கிறது பேஸ் கிளாஸ், பன்யான் ட்ரீ அப்படிங்கிறது சப் கிளாஸ் அல்லது சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா ட்ரீக்கு உண்டான எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், எல்லா அட்ரிபியூட்ஸ், எல்லா வேரியபிள்ஸ், எல்லா மெத்தட்ஸும் வந்து இது இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, டெரைவ்டு கிளாஸ், அதுக்கும் பொருந்தும் சரிங்களா. ஸோ இந்த அட்ரிபியூட்ஸ், இந்த வேரியபிள்ஸ், இந்த மெத்தட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து பன்யான் ட்ரீ அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸுக்கும் பொருந்தும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இதுல சில வேரியபிள்ஸ் அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா குழந்தையோட ஃபேஸ் வந்து அப்பா மாதிரி இருக்கு, இல்லை அம்மா மாதிரி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹேர் ஸ்டைல் வந்து தாத்தா மாதிரி இருக்கு, பாட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்திருக்கும். சோ அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. சோ இங்க ட்ரீ 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா பன்யான் ட்ரீயோடைய ஆப்ஜெக்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெரைவ்டு கிளாஸ். சோ இந்த ட்ரீ 1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதுல இந்த கிளாஸ்ல இருக்க டெரைவ்டு கிளாஸ்ல இருக்க மெத்தட்ஸையும் அக்சஸ் பண்ணலாம், அதுல இருக்க அட்ரிபியூட்ஸ் அல்லது வேரியபிள்ஸையும் அக்சஸ் பண்ணலாம் சரிங்களா. அதே போல அந்த பேஸ் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ், அதையும் அக்சஸ் பண்ணலாம். சோ அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ எப்படி வந்து ஒரு கிராண்ட் சைல்டுக்கு அவங்க கிராண்ட் பேரண்ட் கிட்ட இருந்து அல்லது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சில கேரக்டர்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே போல டெரைவ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அந்த பேஸ் கிளாஸ் அட்ரிபியூட்ஸ், மெத்தட்ஸ், அதையும் நம்ம அக்சஸ் பண்ணலாம், அதையும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. சோ அதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு பேஸ் கிளாஸ், அதுல இருந்து sem1 அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் டெரைவ் பண்ணிருக்கோம். sem1 அப்படிங்கிறது ஒரு டெரைவ்டு கிளாஸ் அல்லது சைல்டு கிளாஸ்னு சொல்லுவோம் சரிங்களா. சோ இங்க பாருங்க கிளாஸ் sem1 ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் சரிங்களா. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது பேஸ் கிளாஸ் அல்லது பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். sem1 அப்படிங்கிறது சப் கிளாஸ் அல்லது சைல்டு கிளாஸ் அல்லது டெரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். sem1 அப்படிங்கிற கிளாஸ் வச்சுட்டு s1 s2 அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த s1 s2 இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த sem1 அப்படிங்கிற டெரைவ்டு கிளாஸ் அல்லது சைல்டு கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்க மெத்தட்ஸையும் அக்சஸ் பண்ணலாம், அதுல இருக்க வேரியபிள்ஸையும் அக்சஸ் பண்ணலாம். அதே போல இந்த ஸ்டூடெண்ட் இருக்கு இல்லையா, பேஸ் கிளாஸ் இருக்கு இல்லையா, அல்லது அந்த பேரண்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ், அதையும் நம்ம அக்சஸ் பண்ணலாம். அதுதான் நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த sem1 அப்படிங்கிற கிளாஸ் வச்சுட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் இட் கேன் ஆல்சோ அக்சஸ் தி அந்த பேஸ் கிளாஸ் மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். s1.getData, s1.getSum அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருக்கோம். ஸோ கெட் டேட்டா அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய மெத்தட், பேஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட், ரேஸ் நம்பர், நேமு, கோர்ஸ், அந்த 3 வேல்யூ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அதே போல் getSum அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அது வந்து டெரைவ்டு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். அதே லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, அலைட் 1, அலைட் 2, m1 அப்படின்னு சொல்லி அந்த வேரியபிள்ஸுக்கு உண்டான வேல்யூ வந்து நம்ம இங்கே கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா அதே போல் s1.display data, s1.display sem1 அப்படின்னு சொல்லி அக்சஸ் பண்ணிருக்கோம். இந்த display sem1 அப்படிங்கிறது இதுல இருக்க டெரைவ்டு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெத்தட், இந்த மெத்தடை கால் பண்ணிருக்கோம். அதே போல டிஸ்பிளே டேட்டா இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெத்தட், அந்த மெத்தடை நம்ம இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிருக்கோம். ஸோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான நேம், ரெஜிஸ்டர் நம்பர், கோர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, அலைட் 1, அலைட் 2, மார்க் 1 சரிங்களா. அதுக்கு உண்டான மார்க்ஸை மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்குண்டான மார்க்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம், அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் சரிங்களா. இதே போல s2 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பண்ணியிருப்போம் சரிங்களா. இதை ரன் பண்ணிப்போம். ஸோ நமக்கு என்ன வருது பாருங்க, ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட் நேமு, கோர்ஸு, லாங்குவேஜ் 1, 2, அலைட் 1, அலைட் 2, m1. ஸோ இந்த மாதிரி மார்க்ஸ் நமக்கு வந்திருக்கு. s1 ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நம்ம இதை அக்சஸ் பண்ணியிருக்கோம், இதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் சரிங்களா. இது வந்து s2 ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான வேல்யூஸ் இது எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு லைனில் பிரிண்ட் s1.course பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக s1 அப்படிங்கிறது sem1 ஆப்ஜெக்ட். இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது இந்த பேஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேரியபிள் சரிங்களா, டேட்டா மெம்பர். அதை நம்ம இந்த மாதிரி டைரக்டாவும் அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸுக்கு உண்டான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.